வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தாலும் அது முழுவதுமாக ஆரம்ப நிலையில் அவருக்கு தெரியாது. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார் என்று சொல்லி எபிரேயர் 11:8 நாம் பார்க்கின்றோம். மனம் திரும்பிய வேளையில், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று பவுல் கேட்ட பொழுது அவரது எஞ்சிய வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்தமான வரைபடம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. பவுல் ஒரு ஞானி, வேதங்களை கற்று அறிந்தவர். இது அவரை மட்டம் தட்டுவது போல் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருக்காக வாழப்போகிறோம் என்ற நோக்கம் இவர்கள் இருவருக்குமே தங்கள் விசுவாச வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு அடியாகத்தான் நடத்துகிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். எதிர்காலத்தை குறித்து முழு வரைபடத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் எனும் பிரசங்கியாரை குறித்து, பிரசங்கிமார்களை குறித்து கவனமாயிருங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே நாசமாக்கிவிட வாய்ப்பு உண்டு. வெளிப்பாடு வெளிப்பாடு என்று பிரசங்கிமார்களை தேடிச் செல்லாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் எளிய நேரடி வழி நடத்துதல் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரின் பிறப்புரிமையாகும். ரோமர் 8:14 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டேதான் இருக்கிறார். ஹென்றி நியூமேன் என்பவர் எழுதிய பிரபலமான பாடலின் சில வரிகளை நினைவுபடுத்துகிறேன். காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே, வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமேன், நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன், ஓர் அடிமட்டும் என் முன் காட்டுமேன். நம் விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிநடத்துதலை உணர வேண்டுமானால் 4 ஒழுங்குமுறைகள் நம் வாழ்வில் காணப்பட வேண்டும். பிளெஸ்ஸிங் ஊழிய நிறுவனர் ஆர். ஸ்டான்லி அண்ணன் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். முதலாவது, தினசரி ஜெபம் மற்றும் வேத தியானத்தில் கவனமாயிருங்கள். அதிகாலைகள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கே என்பதில் உறுதியாயிருங்கள். ஆண்டவரின் வார்த்தைகள் நமது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இரண்டாவது, உங்கள் வேலைகளில் சுறுசுறுப்பாயிருங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சோம்பேறிகளை ஆண்டவர் எப்பொழுதுமே வழி நடத்த மாட்டார். மூன்றாவது, ஊழிய பணிகளில் உற்சாகமாயிருங்கள். கடவுளுக்கு உண்மையாய் சேவிப்பவர்கள் அவருடைய வழி நடத்துதலை தங்கள் பாதையில் உணராமல் இருக்க மாட்டார்கள். நான்காவது, தேவ மக்களின் ஐக்கியத்தில் களி கூறுங்கள். ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வது உங்களுக்கு புதிய கருத்துக்களை தரும். அது உங்கள் இதயம் கடினப்பட்டு போகாமலும் பார்த்து கொள்ளும். தவறிழைத்து விடுவோமா என பயம் வேண்டாம். விழாமல் குழந்தை நடக்க பழகுமா? எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என விரும்புவது நம்மை முடமாக்கும். வேதத்தின் அடிப்படை தத்துவங்களை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வழி விலகினாலும் பின்னாலே இருந்து சத்தம் கொடுத்து ஆவியானவர் உங்களை திருத்துவார். தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 30:21 வாசித்து பாருங்கள். நாம் வளர வளரத்தான் ஆண்டவருடைய வழிகளை அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். வயது வந்தவன் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்த வார்த்தைகளை சிறு குழந்தையிடம் எந்த தந்தையாவது பேசுவாரா? இயேசு ஒருமுறை தம் சீஷர்களிடத்திலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்,
அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். யோவான் 16:12 நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கடைசி மட்டும் நம்மோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கும் வாக்குத்தத்தம்தான் முக்கியம். தேவ பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கும்படியான வாழ்க்கையை நான் வாழும் பொழுது அவர் என்னை நடத்தி கொண்டேதான் இருப்பார். நம்புங்கள். ஆண்டவரே, இன்று எனக்கு வழிகாட்டும். ஆண்டவரே, இன்று என்னை நடத்தும். இது நம்முடைய ஜெபமாய் இருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.